ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் நீட்டுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, எக்ஸாமுக்கு இன்னும் 50 டேஸ்க்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. அப்போ 50 டேஸ்க்கு ரொம்ப கம்மியான டயத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு மொத்தம் ஃபிசிக்ஸில் 28 லெசன்ஸு. அந்த 28 லெசன்ஸில் உள்ள எல்லா பேசிக் ஃபார்முலாவும் படிங்க. அந்த எல்லா பேசிக் ஃபார்முலாவும் படித்தாலே நம்ம 15லேருந்து 20 கொஸ்டின்ஸு டேரக்ட் ஃபார்முலா வச்சு நம்ம அட்டன் பண்ணிடலாம். டேரக்ட் ஃபார்முலானா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டினுக்கு அவங்க ஃபார்முலான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்முலா கொண்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு விடி ஐசி = NaEVD அப்படின்னா விடி I/NaE அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் நமக்கு இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n இருக்குங்களா, அது கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்னு சொல்லிப்பாங்கன்னா Q கொடுத்துருப்பாங்க. அப்போ Q = Ne போட்டு n Q/E கண்டுபிடிச்சிட்டு இந்த எண்ணில் கொண்டாந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு டேரக்ட் ஃபார்முலாவில் ஒரு குவான்டிட்டிக்கு மட்டும் நம்ம 2 குவான்டிட்டி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வரும். அதை நம்ம அட்டன் பண்ணிடலாம். 1. 2வது, கான்செப்ட் கிளாரிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கான்செப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக பாருங்கள். அந்த சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்த்துட்டு அந்த டாப்பிக்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியுமோ அதை ஓரலாக சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிலபஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நான் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு E = F/Q. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா பாசிட்டிவ்னா அவுட்வர்ட்ஸு, நெகட்டிவ்னா இன்வர்ட்ஸு அப்படின்னு சொல்லி பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஓரலாக சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களால் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். 2. 3வது, நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறைஞ்ச 48 நாளில் நம்மளால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராக்டிஸ்க்கு உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிபெண்ட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா புது மாடல் அப்படின்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே கேட்ட மாடல்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணி கேட்கலாமே தவிர, புது மாடல் புதுசாக நான் ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லா கொஸ்டினுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு 5 or 6 கொஸ்டின்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 4வது, எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணி அதில் ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எய்ம் பண்ண வேண்டாம். அதிகபட்சம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் அதுலேயும் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்ஸை ஒரு மேலோட்டமாக அது என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் பார்த்துக்குங்க. 5. வெயிட்டேஜ் சாப்ட்ரு அப்படின்னு சொல்லி சில சாப்ட்ரு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வெயிட்டேஜ் சாப்ட்ரு அப்படிங்கிற ஒன்று கிடையாது. எல்லாத்துலேயும் ஓரலாக 1, 2 அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் வருது. ஓகேங்களா? அதனால் இந்த சாப்டருக்கு நான் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன், இந்த சாப்டருக்கு கம்மியான கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்டருமே ஈக்குவலாகவே வெயிட்டேஜ் கொடுத்து ஈக்குவலாகவே படிங்க. அதுக்காக தான் 1 வருஷம் நீட் நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேங்களா? கிராஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபார்முலாஸை படிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்முலாஸை படிச்சுட்டு அதை என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அட்டன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் கிராஸ் கோர்ஸில் நம்மளால் பண்ண முடியும். அதையே நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மெயினாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் நிறையா விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜூன்லேருந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெட்டீரியலே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸியாக வரும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நம்ம என்ன தான் படிச்சுட்டு பண்ணாலும் எக்ஸாம் சென்டரில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மெயின். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. OMR ஷீட்டு இது பண்ணுறது, OMR ஷீட்டு ஃபில்அப் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அந்த மாதிரியே எழுதி பழகிக்குங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின்னு நீங்கள் யோசித்து தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்களாக அந்த சப்ஜெக்டையும் எந்த டாப்பிக்கையும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இதுதான் நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.